இன்னைக்கு எங்க டோரா பாப்பாவோட ஒன் டே ஃபுல் vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அவ எப்பவுமே தூங்கி எழும்பும்போது நல்லா சிரிச்ச முகத்தோட தான் வெளியே வருவா. என்னைக்கும் அவ தான் ஃபர்ஸ்ட் எழும்புவா. இன்னைக்கு நான் காலையில 7 மணிக்கு எழும்புனதுனால நான் வந்து அவளை எழுப்பி விட்டாச்சு. என்னடா குழந்தைய எழுப்பி விட்டேன்னுலாம் நினைக்காதுங்க. நான் சும்மா வந்து பேசிட்டு இருந்தேன்னா அம்மா கிட்ட, உடனே அவ என் சவுண்ட் கேட்டு எழும்பியாச்சு. அப்படியே எழும்புனதுமே அவ கூட கொஞ்சம் விளையாண்டாச்சு. நான் இப்ப விளையாண்டாச்சு. அதுக்கப்புறமா அவங்க தாத்தா பாட்டி அவளை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவளோட வெசல்ஸ், ஃபீடிங் பாட்டில் எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு அம்மா சுடு தண்ணி வச்சுட்டாங்க. இது அம்மா மறக்காம காலையிலேயே பண்ற வேலையில ஒண்ணு. காலையில எழும்புனதுமே ஃபர்ஸ்ட் அவளுக்கு அம்மா பால் குடுத்துருவாங்க. பால் குடிச்சிட்டு தான் அவளோட டேயே ஸ்டார்ட் ஆகும். இப்ப 2 வீக்ஸா தான் பசும்பால் குடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே நான் லோலாக் பிராண்ட் உண்டுல, அந்த பவுடர் தான் குடுத்துட்டு இருந்தோம். இவ்ளோ நாள் மாட்டுப்பால் குடுக்கலாமான்னு ஒரு டிஸ்கஷன்லயே போயிட்டு இருந்து. ஏன்னா யூடியூப் தொறந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சரி குடுக்காதுங்கன்னு தான் அட்வைஸ் பண்றாங்க. சரி, இவ்ளோ நாள் ஆயிட்டு நம்ம எப்படியும் அந்த கெமிக்கல் குடுக்குறதுக்கு பதிலா இது நேச்சுரலா கிடைக்கிறது நல்லா தான் இருக்கும்னு இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்க ஏரியாலலாம் இப்ப நல்ல மழை. உங்க ஏரியாலலாம் மழை இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்பவாச்சும் அந்த நான் லோலாக்கும் குடுப்போம். ஒரு டைம் இதுன்னா, ஒரு டைம் அது. சம்டைம் 2 டைமுமே இதுவே குடுத்துருவோம். இந்த பால் கூடவே ஒரு பூண்ட இடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்கண்டு போடுவாங்க. கற்கண்டுமே டாக்டர் குடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப நாங்க அதெல்லாம் குடுக்குறது தான். இப்ப மேடம் எங்க போறாங்கன்னு தெரியுமா? அவ பால் வந்து நார்மலா குடிக்க மாட்டா. அந்த தலகாணியில படுத்துட்டே தான் குடிப்பா. அதுக்காக தான் அவளோட தலகாணிய தூக்குறதுக்கு போயிருக்கா. முன்னாடியெல்லாம் அம்மா தான் மடியில படுக்க வச்சு குடுப்பாங்க. இப்ப அவளுக்கு அதெல்லாம் புடிக்காது. இந்த மாதிரி அவளே பில்லோல படுத்து குடிக்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும். இப்ப பால் குடிச்சிட்டு நல்லா எனர்ஜி வந்தாச்சு. அதனால மேடம் ஒரு டான்ஸ் போட்டாச்சு. டான்ஸ் போட்டுட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே பாட்டியோட ட்ரெய்னிங். காலையில எழும்புனதுமே பாட்டி வந்து பிரேயர் பண்ண வச்சுருவாங்க. இன்னைக்கு மேடம் என்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தனால இப்பதான் பிரேயர் பண்றாங்க. இப்ப நார்மலா பாக்குறவங்களுக்கு இவாலாம் என்ன பிரேயர் பண்ண போறான்னு இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு நல்ல பழக்கம் தானே. எனக்கு இவ அந்த மாதிரிலாம் பண்றத பார்க்கும்போதே ரொம்ப கியூட்டா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். பேரப்பிள்ளைய பிரேயர் பண்ண வச்சுட்டு பேரப்பிள்ளைக்காக பிரேயர் பண்ணிட்டு அம்மா இட்லி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாக்கு இட்லி குடுக்கறதுனால அந்த இட்லி ஊத்துற துணிய வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு தான் அம்மா எடுப்பாங்க. தாத்தாவும் பேத்தியும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, என்னோட சேனல்ல உள்ள வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் ரீசெண்டா போட்ட வீடியோல இவங்கள எல்லாரையுமே கவர் பண்ணியிருப்பேனா, அதனால 2 பேரும் ஆர்வமா பார்க்குறாங்க. அப்படியே தாத்தாவும் சாப்பிட்டுட்டு பேத்தியாருக்கும் ஊட்டி விட ஆரம்பிச்சாச்சு. நாங்க எல்லாருமே சாப்பிடும்போது இப்படி ஒவ்வொரு வாய் குடுப்போம். அப்பதான் ஏதாவது சாப்பிடுவா. அவளுக்குன்னு ஊட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ அந்த களி வெரைட்டி எல்லாம் நல்லா சாப்பிடுவா. இந்த மாதிரி ரைஸ், இட்லி இதெல்லாம் சாப்பிடணும்னா மேடம்க்கு ரொம்ப கஷ்டம்.
அவளோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. அப்போ உங்க பேபிஸ்க்கும் வேணும்னா வாங்கிக்கலாம்ல. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவளுக்கு சப்பல் போட்டு விட்டுட்டாங்கனாலே அவளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வெளியே கூட்டிட்டு போறாங்கன்னு. அதனால சப்பல் போட்டதுக்கு அப்புறமா அவ வீட்டுக்குள்ள நிக்கவே மாட்டா. வாசல்லயே போய் பார்த்துட்டே இருப்பா. எப்படா என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்கன்னு. எங்க பாப்பாக்கு நாங்க இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். தலைக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். நல்பமாதி தைலம்னு இத சொல்லுவாங்க. இது கோட்டக்கல் ஆயுர்வேதிக் ஷாப்ல கிடைக்கும். அதே கோட்டக்கல் பிராண்ட்ல தான் அவளுக்கு சோப்புமே வாங்குவோம். சோப்போட நேம் பேபி க்ளோ சோப்புன்னு இருக்கும். முன்னாடி அது எல்லோ கலர்ல இருந்துச்சு. இப்போ ஒயிட் கலர்ல தான் இருக்கும். பேபி டவ் ஷாம்பு தான் அவளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோப் போட்டு முடிச்சதுமே நாங்க இந்த பாத் பவுடரும் அவளுக்கு போட்டு குளிப்பாட்டி விடுவோம். இதெல்லாம் வாங்குறீங்களோ என்னமோ மஸ்டா ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. நிறையவே அப்ளை பண்ணுங்க. இவங்க ப்ரீடம் பேபினால முன்னாடி வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். அப்பதுலேருந்தே இந்த ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. அதையே அப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி டைப்பர் ரேஷ் க்ரீமே நாங்கள் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மேல ஆளு பொறுமையா இருக்காது. அதனால நாங்க வெளியே கிளம்பியாச்சு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ற அந்த டேல எங்க ஏரியால செம்ம மழை, ரோடெல்லாம் நிறைய தண்ணி. அதை சும்மா சுத்தி பார்க்கலான்னு தான் நாங்க கிளம்புனோம். சென்னையில தான் தண்ணி கொள்ள மாதிரி இப்படி இருக்கும். ஆனா நம்ம ஏரியாலயுமே நிறைய ரோட்ல இந்த மாதிரி தான் இருக்குது. பாத்தீங்களா எவ்வளோ தண்ணின்னு. இது எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல தான். அங்க சின்ன ஓடை மாதிரி போகும். அங்கேயே இன்னைக்கு நிறைய தண்ணி. தாத்தா பேத்திக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. பாத்தியா எவ்வளோ தண்ணி போகுது, தண்ணியில என்ன போகுதுன்னு பாத்தியா, இலை வருது பாத்தியா, அப்படி இப்படின்னு தாத்தா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்தாச்சா, இனிமேல் மேடத்துக்கு கையெல்லாம் நம்ம பிடிக்க கூடாது, மேடம் தூக்கவும் கூடாது. அதனால அவங்களே நடக்க ஆரம்பிச்சாச்சு. இது எங்க அப்பாவோட அம்பர்லா தான். பல வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தது. ஆனா மேடம் வந்ததுமே அதை டேமேஜ் பண்ணியாச்சு. அந்த அம்பர்லாவை பார்த்தாலே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே அம்மா ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட கொடுத்தாங்க. ஃபுல்லா சாப்பிட மாட்டா, பாதி சாப்பிடுவா. மேடம் இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறாங்க. அதான் ட்ரெஸ் எல்லாம் கலத்தி விட்டுருக்கு. அம்மா இப்ப எண்ணெய் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காமிச்சேன்ல உங்களுக்கு அந்த நல்பமாதி தைலம், அதுதான் அவளுக்கு யூஸ் பண்றது. அதுதான் அம்மா வச்சு விடுறாங்க. இந்த நல்பமாதி தைலம் நம்மளுமே யூஸ் பண்ணலாம். நான் கூட ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். லைட்டா ஒரு எல்லோயிஷ் டிண்ட் இருக்குமா, அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணா கூட ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸா இருக்கும். குளிச்சதுமே அவளுக்கு நல்லா பசிக்கும். அதனால குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா ராகி கூழ் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதானே அந்த சூடு ஆறி எதமா இருக்கும், வந்ததுமே கொடுக்கலாம். இதுவும் என்னென்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதே வீடியோஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க.
இப்ப வேற இங்க நல்லா மழையா நல்லா குளிருது. அதனால குளிர்ந்த தண்ணீல பாப்பாவ குளிப்பாட்ட முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் வெந்நீயும், கொஞ்சம் பச்சை தண்ணியும் கலந்து அம்மா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவள குளிக்க வைக்கிறதுக்கு. நார்மல் டேஸ்ல அவளுக்கு பச்சை தண்ணி வச்சு தான் குளிப்பாட்டுவோம். ஆக்சுவலி பச்சை தண்ணி தான் ரொம்ப நல்லது. இப்ப குளிர்ந்த கிளைமேட்னால இந்த மாதிரி பண்றோம். குளிக்கிறதுமே நல்லா சமத்தா குளிச்சுப்பா. அவ குளிக்கிற கேப்ல நான் உங்களுக்கு அந்த ஃபுட் எல்லாமே காமிக்கிறேன். இது எல்லாமே அவளோட அம்மாவோட சாய்ஸ் தான். அவ தான் நெட்ல பார்த்து, ரிவ்யூ எல்லாம் பார்த்து, இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்து, அவ பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணி அனுப்பி விடுவா. நீங்க வேணா அந்த பிராண்ட சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே எங்க பாப்பாவோட ஃபேவரைட். இதெல்லாம் குடுத்தா அவ சமத்தா சாப்பிடுவா. இது எல்லாமே வீட்லயே பண்ணலாம். ஆனா வீட்ல பண்றதுக்கு அம்மாக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டைம் இல்ல. இன்னொன்னு அந்த பக்குவத்துல எடுக்கணும்ல. அதுவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதனால நாங்க இப்படி வெளியே வாங்கிக்கிறது. இதுதான் நான் சொன்ன லோலாக் பவுடர். அந்த பசும்பால் கிடைக்கல அப்படின்னா இது குடுப்போம். இல்லன்னா மாத்தி மாத்தி குடுப்போம். காலையில பசும்பால்னா வந்து சாயங்காலம் இது குடுப்போம். இது இப்போ ரொம்ப ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் வேணா ஒரு பாக்கெட் வாங்குவோம். அதோட நிப்பாட்டிற வேண்டியதுதான். பாப்பாக்கு யூஸ் பண்ற ஃபீடிங் பாட்டில், பிளேட்டு, கப்பு, ஸ்பூன் எல்லாத்தையுமே இத வச்சு தான் அம்மா கிளீன் பண்ணுவாங்க. நாம பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்புலலாம் கண்டிப்பா கெமிக்கல் இருக்கும். அதனால அவ பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி அனுப்பி விடுவா. இதுதான் யூஸ் பண்ணணும்னு. எனக்குமே எங்க பாப்பாக்கு இவ வாங்கி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்குன்னே தெரியும். அதனால தான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். கண்டிப்பா யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அக்காவா இப்படி இருக்கான்னுலாம் எனக்கு தோணும். அந்த அளவு அவ குழந்தைக்கு என்ன குடுக்கணும், என்ன குடுக்கக்கூடாது அப்படின்னு மெனக்கெட்டு உட்காந்து பார்த்து எல்லாமே ஆர்டர் பண்ணுவா. போடுற ட்ரெஸ்ல இருந்து, போடுற ஸ்லிப்பர்ல இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, ஃபீடிங் பாட்டில்ல இருந்து அந்த அளவுக்கு அவ பார்த்து ஆர்டர் பண்ணுவா. பாப்பா யூஸ் பண்ற ஃபீடிங் பாட்டிலுமே நீங்க பார்த்தா தெரியும். அவ்ளோ குவாலிட்டியா இருக்கும். முன்னாடியே வாங்குனது தான். இருந்தாலும் அவ்ளோ குவாலிட்டியா இதுவரை நல்லா இருக்குது. குளிச்சுட்டு வந்ததுமே மேடம் ராகி களி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பாப்பாக்கு டெய்லி வெஜிடபிள்ஸ் வேக வச்சு குடுப்போம். அதுக்கு தான் அப்பா இப்ப கட் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா இத இட்லி தட்டுல வச்சு தான் ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. நல்லா குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்ப மேடம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. நம்மளெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா. அவளே அவ பக்கத்துல இருக்கிற டாய்ஸ் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவா. இந்த ஏஜ்ல கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிட்ஸ் எல்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி குடிக்கிறதுக்குன்னே தனியா ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த பால் குடிக்கிற அதே பாட்டில்லயே நீங்க தண்ணியும் ஊத்தி குடுத்தீங்கன்னா, அதுல லைட்டா ஒரு ஸ்மெல் வரும் கண்டிப்பா. அதனால தனியா ஒரு ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கோங்க. யாரு வெங்காயம் கட் பண்ணாலும் ஆளு ஓடி போய் ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுரும். அவளுக்கு அந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்கும். ஃபுல்லா சாப்பிடலாம் மாட்டா. சும்மா கடிச்சு கடிச்சு அப்படி போட்டுருவா. அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நாங்க மக்கானா குடுப்போம். இதுவுமே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் பல்காவே செஞ்சு வச்சுக்கிட்டேன். எப்பவாச்சும் ஒரு 4, 5 பீஸ் குடுக்கலாம்ல சாப்பிடுறதுக்கு. அம்மா என்ன மாதிரி ரொம்ப பொறுமையா இருந்து ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நான் ரோஸ்ட் பண்ணா நல்லா கிரிஸ்பியா இருக்குமா, நான் எப்ப வந்தாலும் அதனால மக்கானா ரோஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இவளுக்கு பண்ற கேப்ல நானுமே கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர்லாம் போட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கானா அந்த மாதிரி சாப்பிடுறது.
அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சோம்ல, அதுதான் இது. சும்மா குடுத்தா சம்டைம்ஸ் சாப்பிடுவா, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டா. ஆனா இந்த மாதிரி பண்ணி குடுத்துட்டா டக்குன்னு சாப்பிட்டுருவா. அதனால அம்மா இப்படி குடுப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் அவளுக்கு குக் பண்ணி அப்படியே தான் குடுப்பாங்க, ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடுற மாதிரி. இதுக்கப்புறம் மேடம் நல்ல ஒரு தூக்கத்த போட்டு எழும்பியாச்சு. தூக்கத்த போட்டு எழும்புனதுமே அம்மா பசியா இருப்பாள்ல, அப்ப ரைஸ் குடுத்தா தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோறும், அது கூட ஏதாச்சும் ஒரு கறியும் வச்சு குடுப்பாங்க. ஆனா அத சாப்பிடுறதுக்கு அவ்ளோ பாடுபடுவா. எது சாப்பிட்டாலும் ஆளுக்கு சோறு மட்டும் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வெளிய கூட்டிட்டு போய் அம்மா குடுப்பாங்க. ஆனா 1 வாய் 2 வாய் தான் வாங்குவா. அது அவ்வளவா சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் சின்னதா அம்மா வாழைப்பழம் குடுத்தாங்க. அதுவுமே சாப்பிடல அவ. ஈவினிங் மேலலாம் கழுவி விட்டுட்டு அடுத்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அவ கையில வச்சிருக்கிறது அவளோட ஃபோனு. அவங்க அம்மா, அப்பா அதுல தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு அவளே நெனச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அதுல சிம்மு, பேட்டரி எதுவுமே கிடையாது. சும்மா விளையாடுறதுக்கு தான் குடுத்துருக்கோம். ஆனா அவ அத காதுலலாம் வச்சு ஆக்ஷன் காமிச்சுப்பா. இவ்வளதான் எங்க டோரா பாப்பாவோட ஒன் டே விளாகு. காலையில ஒருக்கா பால் குடிச்சால, இப்ப நைட்டுமே பசும்பால் குடுத்தாச்சு. அன்னைக்கு மேடம் தூங்கவே இல்ல. ஒரே விளையாட்டு மூடு. அதனால அம்மா ஃபைனலா ஒருக்கா களி கிண்டி குடுத்தாங்க நைட்டு.